வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகை. குன்னூர் ராணுவ முகாமில் பலத்த பாதுகாப்பு. அரசியல் சாசன தினம். பிரதமர் மோடி உச்சநீதிமன்றத்தில் இன்று உரை. டெல்டா மாவட்டங்களில் இன்று அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஹிஸ்புல்லாவுடன் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம். இஸ்ரேல் தூதர் மைக் ஹெர்சாக் தகவல். ப்ரோ கபடி லீக் தொடர். ஜெய்ப்பூர் மும்பா அணிகள் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாளை தமிழகம் வருகிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு நாளை வருகிறார். அவர் நாளை டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்திற்கு வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள ராஜ்பவனுக்கு வந்து தங்குகிறார். நாளை மறுநாள் ஊட்டியில் இருந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு கார் மூலம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசுகிறார். 29ஆம் தேதி ராஜ்பவனில் ஓய்வெடுக்கும் அவர் 30ஆம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் திருச்சி செல்கிறார். பின்னர் அங்கிருந்து திருவாரூர் செல்லும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்குள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்படுகிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகையை ஒட்டி குன்னூர் ராணுவ முகாமில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசன தினத்தை ஒட்டி உச்சநீதிமன்றத்தில் இன்று பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் இன்று இந்திய அரசியல் சாசன தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு அரசியல் சாசனம் ஏற்கப்பட்ட 75வது ஆண்டாகும். இதையொட்டி பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய மண்டபத்தில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த இடத்தில்தான் அரசியல் நிர்ணய சபை நாட்டின் அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு நடைபெற்றது. அரசியல் சாசன தினத்தை ஒட்டி உச்சநீதிமன்றத்திலும் இன்று சிறப்பு கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தின் நிர்வாக கட்டிடத்தில் உள்ள அரங்கில் மாலை 5 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். டெல்டா மாவட்டங்களில் இன்று அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் சென்னையில் இருந்து தென்கிழக்கே 940 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். மேலும் அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும். இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யும். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் தஞ்சையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். ப்ரோ கபடி லீக் தொடரில் ஜெய்ப்பூர் மும்பா அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. 11வது ப்ரோ கபடி லீக் தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நொய்டாவில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த தொடரில் நேற்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற்றன. அதில் ஜெய்ப்பூர் அணி 37-23 என்ற புள்ளி கணக்கில் புனேவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் மும்பா பெங்களூரு புல்ஸ் அணிகள் மோதின. தொடக்கம் முதலே பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 34-32 என்ற புள்ளி கணக்கில் பெங்களூருவை வீழ்த்தி மும்பா த்ரில் வெற்றி பெற்றது. உத்தரமேரூரில் போலியான ஆவணங்கள் மூலம் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளது குறித்த செய்தி தொலைக்காட்சியில் வெளியிட்டதன் எதிரொலியாக ஆக்கிரமிப்பு நிலத்தை வருவாய்த்துறையினர் மீட்டெடுத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் போலியான ஆவணங்கள் மூலம் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2022ஆம் ஆண்டில் இறுதியில் ஸ்ரீனிவாசன் என்பவரால் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற முதல் அமர்வு நீதிபதிகள் 4 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்திட கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து உத்திரமேரூர் வருவாய்த்துறை சொத்துக்கள் குறித்த கிராம கணக்கு பதிவேடுகள், கருவூல ஆவணங்கள் அடங்கிய கோப்புகளுடன் நேரடி விசாரணை முடிந்த பின்னர் ஜூன் மாதத்தில் ஆக்கிரமிப்பினை அகற்றிட மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி உத்தரவு பிறப்பித்தார். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவினை காலதாமதமின்றி அமல்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நில குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி தமிழக முதலமைச்சரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்த செய்தி ஜெம் தொலைக்காட்சியில் வெளியிட்டதன் எதிரொலியாக வட்டாட்சியர் தேன்மொழி, மண்டல வட்டாட்சியர் கலைவாணி, வருவாய் ஆய்வாளர் திவ்யா, கிராம நிர்வாக அலுவலர் ஏழுமலை உள்ளிட்ட வருவாய்த்துறையினர், உத்திரமேரூர் காவல் உதவி ஆய்வாளர் மாரி செல்வம் தலைமையிலான காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டெடுத்தனர். கரூரில் தேர்தலின் போது பணியாற்றிய டிஜிட்டல் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளருக்கு உரிய தொகை வழங்காத வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் டிஜிட்டல் ஸ்டுடியோ உரிமையாளர் அசோக்குமார் புகார் மனு அளித்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் வாராந்திர பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கரூர் செங்குந்தபுரம் பகுதியில் அசோக் டிஜிட்டல் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வருபவர்களான அசோக்குமார், வைத்தீஸ்வரன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அதில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றக்கூடிய முகவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தனித்தனியாக LED பொருத்தி பயிற்சியாளர்கள் பயிற்சி அளிக்க தேவை என சம்பந்தப்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் பணியாற்றிய வட்டாட்சியர்கள் தெரிவித்தனர். இந்த பணிகளை வட்டாட்சியர்கள் கூறியது போல அசோக் டிஜிட்டல் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர்கள் செய்து கொடுத்தனர். ஆனால் பேசியபடி தேர்தல் முடிந்த பிறகு ரூபாய் 10 லட்சம் வழங்காமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக அசோக் டிஜிட்டல் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தார். அப்போது இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த அரசின் உத்தரவில் இல்லை எனவும், இதுபோன்ற செயல்களை செய்ய பணித்த வட்டாட்சியர்கள் மீது புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் புகார் அளித்ததாக டிஜிட்டல் ஸ்டுடியோ உரிமையாளர் அசோக்குமார் தெரிவித்தார். 4 சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் டிவி வழங்கினோம், வாடகை வந்து அதுக்கு பணம் இது வரைக்கும் நாங்கள் தாசில்தார் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்கோம், பில்லெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம், திரும்பி வரும், உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. நாங்கள் ஒரு 3 வருஷமாக கடந்த 3 வருஷமாக நாங்களும் மனு கொடுத்துட்டோம், கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்தும் அவங்க தாசில்தார் இன்னமும் பணம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் ஏற்றுட்டு இதுக்கான ஆணை எங்களுக்கு வரல, நீங்கள் முன்னாடி 4 தாசில்தார் நீங்கள் எழுதி கொடுங்க, இந்த தாசில்தார் இந்த சட்டமன்றத்தில் வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்தேன்னு சொல்லி எங்களுக்கு பணம் வர ஒட்டி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு பணம் வரல, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா. புகார் எழுதி கொடுக்க சொன்னது யாருங்க? கலெக்டர் சொன்னார். நான் தாசில்தாருங்க. தாசில்தார் பேர் கரூரில் அப்போ வேலை பார்த்தது சத்திவேல் சார், அதுக்கப்புறம் கலியமூர்த்தி, பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் மகுடீஸ்வரன், 4 தாசில்தார். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகளுக்குள் யாருக்கு அதிகாரம் என்ற குழப்பத்தை தீர்த்து வைக்கும் விதமாக சிறப்பு பட்டிமன்றம் நடத்தப்படும் என்று கரம்பக்குடியில் நூதன முறையில் போஸ்டர் அடித்து ஒட்டிய எழுத்தாளர் துரைகுணாவை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த குழந்தரான்பட்டு கிராமத்தை சேர்ந்த எழுத்தாளர் துரைகுணா என்பவர் நீர்நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு பல்வேறு நூதன முறையில் அரசு அதிகாரிகள் அலுவலகங்களை கண்டித்து போஸ்டர் அடித்து ஒட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகாவிற்குட்பட்ட காரப்பட்டு நீர்பழனி கிராமத்தில் 3 ஹெக்டேர் 94 சென்ட் பரப்பளவில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை 8 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டது.
இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை என குற்றம் சாட்டிய துரைகுணா நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகளுக்குள் யாரு அதிகாரம் என்ற குழப்பத்தை தீர்த்து வைக்கும் விதமாக மாபெரும் சிறப்பு பட்டிமன்றம் நடத்தப்படும் என்று பல்வேறு பகுதிகளில் நூதன முறையில் துரைகுணா போஸ்டர் ஒட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மண்டையூர் காவல்துறையினர் துரைகுணாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் கரம்பக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவட்டார் காவல் நிலையத்தில் பணம் கொடுத்தால் மட்டுமே விசாரணை செய்வதாகவும் தனது புகாரை விசாரணை செய்ய காவல்துறைக்கு கொடுக்க பணம் கடனாக கேட்டு முகநூலில் தொழிலாளி ஒருவர் பதிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் காவல் நிலையத்தில் வழக்குகளை விசாரிக்க பணம் வாங்கப்படுவதாகவும் பணம் கொடுப்பவர்களுக்கு சாதகமாக வழக்குகள் முடிக்கப்படுவதாகவும் கடந்த சில மாதங்களாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் திருவட்டார் அருகே செங்கோடி பகுதியை சேர்ந்த இருசக்கர வாகனங்களில் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் தொழிலாளி அருள்ராஜ் என்பவர் தனது முகநூலில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருவட்டார காவல்துறையினர் தனது புகாரை விசாரிக்க பணம் கேட்பதாகவும் 4 காவலர்களுக்கு 1000 ரூபாயும் காவல் நிலைய வாகன ஓட்டிக்கு 1000 ரூபாயும் என மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே முறையாக விசாரணை மேற்கொள்வதாகவும் தனது புகாருக்கு விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு கொடுக்க பணம் இல்லாததால் தனக்கு கடனாக 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே சமூக ஆர்வலர்கள் திருவட்டார் காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது தொழிலாளி ஒருவரின் பதிவு பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் அரசு இடத்தை பத்திரப்பதிவு செய்தோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீர்காழி கோட்டாட்சியரிடம் வணிகர்கள் மற்றும் கிராம மக்கள் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதி கைவிளாஞ்சேரி பகுதியில் அரசிற்கு சொந்தமான இடத்தை கைவிளாஞ்சேரி மக்கள் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த இடத்தினை தனிநபர் சிலர் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்து பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தினை மீட்க கோரி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சீர்காழி நகர்மன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில் கைவிளாஞ்சேரி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷிடம் மனு அளித்தனர். அதில் கைவிளாஞ்சேரியில் அரசிற்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதற்கு துணையாக செயல்பட்ட அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த இடத்தை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி நிர்வாகம் சாலையோர வியாபாரிகளின் உரிமைகளை பறிப்பதாக கூறி 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி GNT சாலையோரம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சாலையை ஆக்கிரமித்து 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காய்கறி, பூ, பழம் உள்ளிட்டவற்றை வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி ஆக்கிரமிப்பில் இருந்த சாலையோர வியாபாரிகளுக்கு முறையான இட ஒதுக்கீடு செய்யாமலேயே ஆக்கிரமிப்பில் இருந்த கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டது. இதற்கு வியாபாரிகளும் வியாபார சங்கங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடைகள் அமைக்க இட ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர். ஆனால் வாக்குறுதி நிறைவேற்றப்படாத நிலையில் சாலையோர வியாபாரிகள் சங்கம் மற்றும் இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலையோரத்தில் கடைகள் அமைக்க உள்ளதாகவும் இடஒதுக்கீடு செய்யப்படும் வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். எங்களுடைய வியாபாரம் இந்த 10 நாள்களாக எங்களால் வியாபாரம் செய்ய முடியாமல் குழந்தைங்க வச்சுன்னு நாங்கள் அவஸ்தைப்படுறோம். படிப்பு செலவுக்கு, சாப்பாட்டு செலவுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம். இது வரையும் அரசாங்கமோ மேல் அதிகாரிகளோ யாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நாங்கள் அது மாதிரி படி ஆர்ப்பாட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்து கொடுக்கிறோம். அதனால் இது மாதிரியும் நாளைக்கும் எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் ஒதுக்குப்புறமாக இடம் வச்சுருக்கிறோம். அந்த ஒதுக்குப்புறமாகவும் எங்களுக்கு இடம் கொடுக்கல. நாங்கள் வைக்கிறோம். அகற்றப்பட்டாங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி முதலமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு நியாயமான ஒரு இடம் ஒதுக்கணும். திருவள்ளூர் அருகே ஏழை எளிய மக்களுக்கு அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனை நிலத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர் சட்டவிரோதமாக வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த அணைக்கட்டு அருகே 75க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர், பழங்குடியினர், நரிக்குறவர் என பல்வேறு சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தினருக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசால் இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் வெண்மதி என்பவருக்கும் 227/4 என்ற சர்வே எண்ணில் வீட்டு மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் வெண்மதியின் கணவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளருமான வெங்கடேசன் என்பவர் வீட்டின் அருகே உள்ள காலி இடங்களையும் மழைநீர் வடிகால் வாய்க்காலையும் ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விட்டு வருகின்றனர். இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது நடவடிக்கை எடுக்க விடாமல் அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்தினர் அதிகாரிகளை மிரட்டி வருகின்றனர் எனவும் மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதியில் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டுள்ள வணிக வளாகங்களை அகற்றி வீட்டு மனை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். மதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் வெண்மதி வெங்கடேசன் அவருக்கு வழங்கிய பட்டா இடத்தை காட்டிலும் நெடுஞ்சாலைத்துறைகிட்ட அந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அவருடைய வணிக வளாகத்தையும் கட்டியிருக்காரு. இது சென்னை குடிநீரை எந்த ஒரு முன்னறிவிப்பும் யார்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் கேட்காம அவங்கக்கிட்ட இவராக இவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அதை அவங்க வீட்டு தேவைகளுக்காகவும் அவங்களுடைய கடைக்காகவும் அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனுடைய மழைநீர் வடிகால் வாரியமும் இருக்குது. அதை கவர்மெண்ட் ஊராட்சி ஒன்றியம் அதை செயல்படுத்த விடாத மாதிரி இவருடைய அரசியல் செல்வாக்கை வச்சு அவங்கள அந்த வடிகால் வாரியமே எடுக்காத அளவுக்கு பண்ணிட்டாரு. இதை ஐயா தான் கலெக்டர் ஐயா கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இது ஐயா தான் பரிசீலனை பண்ணி எங்களுக்கு அதெல்லாம் அதை மீட்டு அந்த கடையும் மீட்டு அதை இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கும் அந்த மழை வடிகால் வாரியத்தை செஞ்சு கொடுக்குமாறு கலெக்டர் ஐயா கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடியில் 1 மணி நேரம் 1 வினாடி தொடர்ந்து நடைபெற்ற சிலம்பம் செய்து உலக சாதனை நிகழ்த்தும் நிகழ்வில் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உலக சாதனை படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வீரத்தமிழன் போர்க்கலை சிலம்ப கூடம் மற்றும் தமிழ்நாடு சார்பில் 1 மணி 1 வினாடி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை, செங்கல்பட்டு, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உள் சுத்து, வெளி சுத்து உள்ளிட்ட சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து உலக சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு வீரத்தமிழன் போர்க்கலை சிலம்ப கூடம் சார்பில் உலக சாதனைக்கான சான்றிதழ்கள், பதக்கம் மற்றும் பரிசு கோப்பையும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான சிலம்ப பயிற்சியாளர் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இப்போ இந்த சென்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது டிவைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கு. தொடர்ந்து 1 மணி நேரம் சுற்றிருக்கோம். அது எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிற தலைப்புள்ள 350 குழந்தைங்க தமிழ்நாட்டிலேருந்து, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற 350 குழந்தைங்க இங்கே கலந்துருக்கிறாங்க. மொத்தம் 11 இன்ஸ்டியூட் இதில் கலந்துருக்காங்க. ஸோ இது முதல்ல தூத்துக்குடியில் இது பண்ணுறனால இதை நாங்கள் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நாங்கள் இணைப்போம். செங்கல்பட்டில் பொம்மராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 1,16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடத்தை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் நல்லாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பொம்மராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் 1,16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடத்தை அமைக்க முடிவு செய்தனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் இடவசதி பற்றாக்குறையால் அவதியுறுவதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் நலன் கருதி பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் பிராமிலா சிவா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் ஷேயா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவங்கி வைத்தார். இதில் அணுமின் நிலைய அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனு வழங்க வந்த மக்கள் தேசம் கட்சியினர் ஒன்று திரண்டு மனு அளித்ததால் பரபரப்பு நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வருகை புரிந்த மக்கள் தேசம் கட்சியின் மாவட்ட அமைப்பு செயலாளர் சாந்தகுமார் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பாக ஒன்றிணைந்து மனு அளிக்க திரண்டனர். அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மனு அளிக்க 5 நபர்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என்று தெரிவித்தனர். இதனால் கட்சி நிர்வாகிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒன்று திரண்டு ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே சென்று புகார் மனுவை வழங்கினர். கடந்த ஒரு 4 நாட்கள் முன்னால நெல்லை மாவட்டத்தில் வீரவநல்லூர் காவல் நிலையத்தில்
பரையர் சமுதாயத்தை சேர்ந்த 2 இளைஞர்களை காவல்துறை இசைக்கு ராஜா என்ற உதவி ஆய்வாளர் அங்கு காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அவருடைய கைகளை உடைத்து சாதி ரீதியான தாக்குதல் நடத்தி 2 பேரையும் கை உடைச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவர் மீது இசைக்கு ராஜா மீது சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க SST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுத்துட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அனைத்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் அந்த கலெக்டர் இன்னைக்கு வந்து SPI ஆஃபீஸர் கலெக்டர் நாங்களே நேரடியாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்கள கலெக்டராகவும் அதை நான் விசாரிச்சு அதன் மீது அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப விழாவை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதி உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப விழாவையொட்டி பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதி உள்ளிட்டவை குறித்து வடக்கு மண்டல IG அஸ்ராகர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேலூர் சரக DIG தேவராணி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து IG அஸ்ராகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கார்த்திகை தீப திருவிழாவிற்காக 9 சாலைகளிலும் 25 தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்துகள் எங்கே நிறுத்த வேண்டும் என 1 வாரத்திற்கு முன்பாகவே பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்துள்ளோம் என்றும், மேலும் சமூக வலைதளங்களின் மூலமும் கூகுள் மேப் மூலமும் வழிகளை தெளிவுபடுத்தி உள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் பார்க்கிங் இடங்களை தவிர்த்து சாலை ஓரமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் வாகனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று IG அஸ்ராகர் தெரிவித்தார். இந்த வாட்டி ஒவ்வொரு ரோட்ல பேசிக்கலி 9 ரோட்ஸ் லீட் டு திருவண்ணாமலை. ஒவ்வொரு ரோட்ல ஒரு சஃபிஷியன்ட் பஸ்ஸஸ் நிப்பாட்டுறதுக்காக பார்க்கிங்காக இடம் ஏற்பாடு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மற்ற ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்குது. 2வது கார்ஸ்ல அவங்க இண்டிபெண்ட் பிரைவேட் கார்ஸ்ல வருவாங்க, மற்ற சின்ன வண்டியில வருவாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த எண்ணிக்கையும் 75 120 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங் 2024 கார்த்திகை தீபத்துக்காக. இப்போ வெளியிருந்து வரவங்களுக்கு எங்கே கார் பார்க் பண்ணணும் அவங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் உங்கள் மூலமா ஒரு கார்த்திகை தீபத்துக்கு 1 வாரம் முன்னாடியே ஒவ்வொரு லெட்டர்ஸே வெள்ளோர் ரோடு இருக்கு, வெள்ளோர் ரோட்ல ஒரு வேளை 10 பார்க்கிங் இருக்குன்னா அந்த 10 பார்க்கிங் கூடிய எக்ஸாக்ட் அட்ரஸ் ப்ளஸ் அதோடைய கூகுள் லொக்கேஷன் உங்கள் மூலமா நாங்கள் ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல கூட அங்கே சோஷியல் மீடியாலையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். வர ஜனங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நாங்கள் எந்த பார்க்கிங்கில் எங்களோட வண்டிகள் நாங்கள் நிப்பாட்டலாம். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் லொக்கேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்ரஸும் போடுறோம், கூகுள் லொக்கேஷனை போட்டு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம். அது அவங்களுக்கு இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலூரில் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பள்ளிக்கு ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் அமைந்துள்ள திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர் சங்க தலைவர் மோகன் தலைமை தாங்கி சங்கம் சார்பில் பள்ளிக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது. இதனை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் முன்னாள் மாணவர்களான சென்னை உதவி காவல்துறை ஆணையர் மகேந்திரன், சிங்கப்பூர் மென்பொருள் பொறியாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடலூரில் மளிகை கடை உரிமையாளரிடம் தான் மருத்துவர் என அறிமுகம் செய்து கொண்டு ரூபாய் 20,000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடரி பேருந்து நிறுத்தம் பகுதியில் சவுந்தரராஜன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சவுந்தரராஜனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தான் மருத்துவர் என்றும் அன்னதானம் செய்வதற்கு மளிகை பொருட்கள் தேவை என்றும் கூறிவிட்டு மளிகை பொருட்களின் பட்டியலை செல்போன் மூலம் பதிவிட்டுள்ளார். கடை உரிமையாளர் சவுந்தரராஜன் பணம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் சுமார் 20,000 மதிப்புடைய மளிகை பொருட்களை பார்சல் செய்து மர்ம நபர் அளித்த முகவரிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து சவுந்தரராஜன் மர்ம நபர் பேசிய செல்போன் எண்ணிற்கு அழைத்த போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ள நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் 3 வயது குழந்தை தேநீருடன் பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்ட போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது.
திருவள்ளூர் மாவட்டம் குருவராஜ கண்டிகையை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் அமலு தம்பதியினருக்கு வெங்கடலட்சுமி தேக்கலா என்ற 3 வயது பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில் காலையில் தேநீருடன் பிஸ்கெட் சேர்த்து பெற்றோர் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்தனர். அப்போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து செங்குன்றம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து கவரைப்பேட்டை காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவசர பொதுக்குழு கூட்டம் மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பாளர் கலையூர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் தொகுதி வல்லம் கிழக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞர் சங்கம் பொறுப்பாளர் கலையூர் சரவணன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்கிடும் சட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், வன்னியர்கள் உள் ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் கோபால், ஒன்றிய செயலாளர் வேலுசாமி, மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலத்தில் தனிநபரின் இழப்பீட்டுத் தொகையை கைப்பற்றிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு பாதிக்கப்பட்ட நபர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் ஆர்சி பிளாட் பகுதியை சேர்ந்தவர் முத்து. இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் சந்திரகலா மற்றும் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டதில் 2002ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதி தலை மற்றும் கை படுகாயம் ஏற்பட்ட நிலையில் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 1.20 லட்சம் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது என்றும் தொகை மிகவும் குறைவாக இருந்ததால் மேல்முறையீடு செய்ததாக கூறினார். மேலும் உயர்நீதிமன்றம் இழப்பீடு தொகை வழங்கியுள்ளது. இதனை வழக்கறிஞர் அழகர்சாமி என்பவர் முத்துவிடம் தெரிவிக்காமல் அரசு போக்குவரத்து வழக்கறிஞர் ரகு என்பவருக்கு மாற்றி தந்துள்ளார். இதுகுறித்து முத்து கேட்டதற்கு அவரை அலக்கழித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனையுடன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் ஜனநாயக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு காவல்துறையினர் மிரட்டல் விடுப்பதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கிராமத்தின் அருகே உள்ள மீன் கழிவு ஆலைகளை அகற்ற கோரி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் உயர்நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி பெற்ற பின்னர் பொட்டலூரணி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் போராட்டத்தில் பங்கேற்க சென்ற மக்கள் அதிகாரம், தமிழர் விடுதலை கட்சி, புரட்சிகர இளைஞர் முன்னணியினர் உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதுடன் அமைப்பினரின் குடும்பத்திற்கும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். அதில் ஜனநாயக அமைப்பு சேர்ந்தவர்களின் குடும்பத்திற்கு காவல்துறையினர் மிரட்டல் விடுத்து வருகின்றனர் எனவும் மிரட்டல் நடவடிக்கையை காவல்துறையினர் கைவிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மக்கள் நல அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் செல்லக்கூடாது. குறிப்பாக தமிழர் விடுதலை சேர்ந்த சேமா சந்தன்ராஜ் பாண்டி ஆகிய என்னையும், புரட்சிகர இளைஞர் முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் சுஜித் அவர்களையும், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பை சார்ந்த தோர் முருகன் அவர்களையும், மக்களவை அமைப்பை சார்ந்த தமிழ்வேந்தன் அவர்களையும் மற்றும் ஏனைய தொழில் தோழர்களையும் காவல்துறை அச்சுறுத்தி வந்தது. நேற்று காலை 6 மணி அளவிலும் அதற்கு முந்தின நாள் 2-3 மணி அளவிலும் காவல்துறை எங்களை வீட்டிற்கு வந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அச்சுறுத்தியது. இது எதை காட்டுகிறது? உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் செல்லக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இதை மக்கள் மத்தியில் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். அப்படி என்றால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மதிப்புக்குரிய ஆல்பர்ட் ஜான் அவர்கள் பெரியவரா அல்லது உயர்நீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பெரியவரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பட்டுக்கோட்டையில் பிணம் ஏற்றி செல்லும் வண்டி வாய்க்காலில் உள்ள தண்ணீரில் சிக்கி தவிக்கும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் வாய்க்காலில் பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பண்ணவயல் ஊராட்சிக்குட்பட்ட கூத்தாடி வயல் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தின் இடுகாட்டுக்கு செல்கின்ற பாதையின் குறுக்கே கூத்தாடி வயல் ஏரி வாய்க்கால் செல்கிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் வாய்க்காலில் தண்ணீர் நிரம்பியதால் இறந்தவரின் சடலத்தை எடுத்து செல்வதில் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. இதனால் வாய்க்காலில் பாலம் அமைத்து தரக்கோரி 50க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பிணம் ஏற்றி செல்லும் வண்டி வாய்க்காலில் உள்ள தண்ணீரில் சிக்கி தவிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகை. குன்னூர் ராணுவ முகாமில் பலத்த பாதுகாப்பு. அரசியல் சாசன தினம். பிரதமர் மோடி உச்சநீதிமன்றத்தில் இன்று உரை. டெல்டா மாவட்டங்களில் இன்று அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஹிஸ்புல்லாவுடன் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம். இஸ்ரேல் தூதர் மைக் ஹெர்சாக் தகவல். ப்ரோ கபடி லீக் தொடர். ஜெய்ப்பூர் மும்பா அணிகள் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லிவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.